guys, welcome back to our channel Gaming with them. இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா Stumble Guys part 10 தான் guys பார்க்க போறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, subscribe பண்ணாதவங்க subscribe பண்றீங்க guys. ஏன் நான் இவ்வளவு வீடியோ போடுறேன்னா நான் எக்ஸாம் எழுதிட்டேன் guys. அதனால தான் வந்து இவ்வளவு நிறைய வீடியோ போட முடியல. அதனால தான் இனிமேல் ரெகுலரா வரும் guys வீடியோ. சரி ஓகே வாங்க பேசாம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய எக்ஸாம் வந்துச்சு guys, மிட் டர்ம் எக்ஸாம் போயிடுச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலரா வரும் guys வீடியோ. ஓகே Stumble Guys தான் இந்த தடவை போடுறேன். பார்ட் 10 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ரவுண்ட்? ஜுராசிக் ரஷ். நமக்கு பிடிச்ச ரவுண்டு. வாங்க குவாலிஃபை ஆகிடும் பார்ப்போம். குவாலிஃபை ஆக பார்ப்போம், இல்லை குவாலிஃபை ஆகிறோம். பாருங்கள் இப்படி அடியே வாங்க மாட்டேன் நான். அடியே வாங்காமல் ஃபஸ்ட்டு போவோம். இப்போ பாருங்கள் அவ்வளோதான். இதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் போன பிறகு ஆஹா போடு. ஐயோ ஐயோ கைஸ், சேஃப்டி முக்கியம். போ 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 ஃபஸ்ட்டில் போயிடுங்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டில் ஐ எம் கோயிங். ஆஹா அடி அடி அடி. ஃபஸ்ட்டுடா சூப்பர். ஃபஸ்ட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூனியக்காரன் ஒருத்தங்கிறான். சூனியக்கார தாத்தா ரோபோட். சூனியக்கார தாத்தா வர்சஸ் ரோபோட். ரோபோட் போயிடுச்சு. சூனியக்கார தாத்தா வந்து அடி வாங்கினேங்கிறாரு. இன்னும் 4 குவாலிஃபை. 1 சூனியக்கார தாத்தா அவுட்டு. ரோபோட் ஜெயிச்சிருச்சா தொடுச்சா? வாங்க பார்ப்போம். ரோபோட் இருக்கா இல்லையா? ரோபோட் 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 இல்லை கைஸ், ரோபோட் தோட்டிருச்சு. இப்போது ஃபஸ்ட் ரவுண்டோட அடுத்த ரவுண்டு வந்து ஃப்ளோர் ஃப்ளிப். வாங்க ஜம்ப் 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 போடு போடு ஜம்ப் போடு ஜம்ப் போடு. அவ்வளோதான். அவங்களே அமுக்குவாங்க. அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம். எப்பவுமே நான் இந்த இதில் வந்து லாஸ்ட்டில் வருவேன் கைஸ். பார்ட் 9 இருக்கும் பார்த்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை என்னவோ லக்குன்னு தெரியல, ஃபஸ்ட்டில் போயின்னுக்கிறேன். ஏன்னா மேஜிக் காட்டுறீங்க, அந்த மாதிரி தான் போயின்னுக்கிறேன். ஐயோ தூக்கினா வந்து இங்கே தான் விடுவானுங்க, அது தெரியும் எனக்கு. ஐயோ அட அநியாய பூச்சக்காரனுங்களே. டி அநியாயம் பண்ணாதீங்கடா. டி அவ்வளோ பேர் போயிட்டானுங்கடா முன்னாடி. ரசிங்கன் ஷாரிங்கன் ஜுட்சு. இதாண்டி என் டெக்னிக். ஷாரிங்கன் ஜுட்சு வச்சு நான் 3rd பிளேஸ் வந்துட்டேன். யார் 4th பிளேஸ் வராங்கன்னு பார்க்கலாம். 4th வந்துடுச்சு கை. 5th வந்துடுச்சு. இன்னும் ஒரே ஒரு குவாலிஃபை. யார் அந்த ஒருத்தர்? அங்கே ஒருத்தர் இருக்கான். வாங்க பார்ப்போம் அவன் ஜெயிக்கிறான். நான் கைஸ் யார்? ஐயோ ஜோக்கர் வாஸ் த வின்னர். சோப்பு ஊற்றுறவன் காலி. அரண்மனையில் வேலை செய்கிறவன் காலி. சூப்பர்மேன் காலி. இப்போ இருக்கிறது மில்க்மேன், ராணி, ஜோக்கர், வேலை செய்கிறவன், வெளியே டூல் போகிறவன், ஹனிபி. இவ்வளோ பேர் இருக்கணும். லாஸ்ட் ரவுண்ட் பிளாக் டேஷ் கிளாசிக். பிடிச்ச ரவுண்டு. நம்ம எந்த எதையும் எடுக்க வேணாம், நம்ம பாட்டில் நம்ம வழியில் விளையாடுவோம். இல்லை அப்படி ஒரு ரவுண்டா அப்படி ஒரு திருப்பி போட்டு அப்படி ஒரு திருப்பி போடுங்க. அவ்வளோதான் முடிச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த லைன்லேயே நில்லுங்க. ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த நம்மளுக்கு சோம்பேறித்தனம். ஒன்று பாக்ஸை உடிச்சிட்டு வந்துடுங்க. என்றைக்குமே ஃப்ரண்ட்டு போயிடாதீங்க. நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். என்றைக்குமே ஃப்ரண்ட்டு போயிடாதீங்க. டே நான் கேட்கவே இல்லையா? ஏன்டா அது கேரக்டர் குத்திங்க? ஓகே கைஸ், இதுக்கு தான் சொன்னேன் பார்த்தீங்களா?
பார்த்தீங்களா அவன் வந்து அடி வாங்கினே இருப்பான். அவனை விட்டுருங்க. நான் தான் ரியல் ஜுட்சு. என் பேர் தான் ஷாரிங்கன் ஜுட்சு. தாத்தா பேர் ஷாரிங்கன் ஜுட்சு கைசன். எப்படி ஜெயிச்சினேன்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு வின்னர். மேன். ஓகே, அடுத்த ரவுண்டு போவோம் வாங்க. அடுத்த ரவுண்டு வந்துட்டோம் வாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆரம்பித்து உள்ளே போவோம். பயங்கர அளவுக்கு நான் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஷாரிங்கன் ஜுட்சு. தாத்தா பேர் ஷாரிங்கன் ஜுட்சு கைசன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிட்டேன். இதே ட்ரிக்கை லாஸ்ட்டில் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஜெயிக்கிறோமான்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கெனான் கிளைம். செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னதுன்னா கெனான் கிளைம்பு. கூட்டமாக போனாலே எல்லாம் அடி வாங்கி தான் சாவானுங்க. இதுக்கு தான் தனியாக போகணும் கைஸ். அதே மாதிரி இல்லை ஆங்க அடிச்சுன்னா எனக்கு தெரியாது கைஸ், அதுவும் சொல்லிக்கிறேன். ஹேங் ஆகிறதுக்கு நான் அப்புறம் பொறுப்பு இல்லை. ஹேங் ஆகிறதுக்கு நெட்டு தான் பொறுப்பு. நான் பொறுப்பாக மாட்டேன். முன்னாடி இவ்வளோ பேர் போகிறாங்க, ஆனால் நான் குவாலிஃபை ஆகிடுவேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் குவாலிஃபை ஆகலைன்னா நான் கேமிங் வித் ஏமன் சேனல் விட்டு போயிடுறேன். இந்த ரவுண்டில் குவாலிஃபை ஆகலைன்னா ஆயிடுவேன். என்ன தான் சொல்கிறேன் தைரியமாக. இதோ 7th குவாலிஃபை. நானாவது விட்டு போகிறது அது எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான். ஓகே, செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவில் 12 பேர் தோற்றுறாங்க, 12 பேர் ஜெயிச்சிட்டோம். யார் யார் இருக்காங்க? அப்புறம் டெக்கச்சக்கமாகறானுங்க. சரி, செகண்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்டு நம்மளுக்கு பிடிச்ச ரவுண்டு ஓவர் அண்ட் அண்டர். ஓவர் அண்ட் அண்டர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இந்த ஓவர் அண்ட் அண்டரை வந்து நம்ம வந்து ஜாலியாக விளையாடினா தான் நம்மளால் ஜாலியாக இது பண்ண முடியும். சரிங்களா? ஜாலியாக விளையாடணும் கைஸ். ஜாலியாக விளையாடினா தான் வந்து நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட முடியும் கைஸ். ஃபஸ்ட் டைம் ஐயோ ஃபஸ்ட் டைம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடிச்சாங்க. ஃபஸ்ட் டைம் அடி வாங்காமல் போகிறேனே அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அடிச்சிடுறாங்க. ஏறு 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 ஏறு. வரான். அடுத்தது. ஏய், இந்த ரவுண்டில் நீ எவனா தோக்க முடியாதுடா. வின்னு கைஸ். ஓகே, ஆர்மர் போட்டவங்களாம் வரான். என்ன கைஸ் பண்ணுறான் அவன்? லூஸா கைஸ் இந்த ஆர்மர் போட்டவன். ஐயோ, இன்னும் ஒன்று. யார் இந்த ஒன்று? ஐயோ, ஒன்றா வந்தனுக்கு யார் ஜெயிச்சா? அது பேட்டம்ஸா இல்லை கான்ஃபிடன்ட் ஒன்றா? யார் ஜெயிச்சா? பேட்டம்ஸ் ஜெயிச்சுக்கிறாங்க. சனி பிளாட்டம்ஸ். ஐயோ, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். நம்மளோட ஜுட்சு கைசனோட டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணோம். நம்ம எப்போ தோக்குற மாதிரி இருக்குமோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. பிடிச்சதா கைஸ்? ஓகே வாங்க போவோம். ஐயோ, ஜுட்சு கைசன் தாத்தா காப்பாத்துங்க. சத்துட்டானே. வாங்க வெளியே வரும். என்ன பண்ணுறது? விடுங்க கைஸ், வெளியே வந்துடும். பரவாயில்ல விடுங்க கைஸ், பார்த்துப்போம். ஒரு ரவுண்டாக ஜெயிச்சிருமே. ஓகே, இனிமேல் நான் ரவுண்டாக விடக்கூடாது கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்னன்னா நினச்சேன் அதே கெனான் கிளைம். ஓகே வாங்க போவோம். இது கெனான் கிளைம் ரவுண்டு கூட்டமாகவே போகக்கூடாது கைஸ். கூட்டமாக போனாலே அச்சு துவம்சம் பண்ணுறானுங்க. தெரிஞ்சு போயிடுச்சு கைஸ். இவனுங்க கூடயே போனோம் கைஸ், அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. இல்லைனா மடி வாங்க தான் சாவோம். இதோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள். டேய் ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்டு பண்ணாருங்களடா. என்ன முன்னாடி கிட்டத்தட்ட 12 பேர் போயிருக்கிறானுங்க. அதில் ஒருத்தனா நான் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேரடி அட்டாக்கு. ஐயோ, நாலாவது குவாலிஃபை நான் தான். ஐயோ ஆனந்தம். ஓகே, போ போடா டக்குன்னு.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவில் 12 பேர் குவாலிஃபை, 12 பேர் நான் குவாலிஃபைடு. மீதி எலிமினேட் ஆகிட்டானுங்க. எல்லாம் ப்ரோ பிளேயர் தான். ஒரு சாதாரணமான ட்ரெஸ் வச்சுன்னு சாதாரணமான அமௌண்ட் வச்சுன்னு வரானுங்க. அதனால தான் அவனுங்களை வந்து சூப்பராக ஆடுறானுங்க. பாருங்க ரஷார். நம்ம ட்ரிக்கை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம பாட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கணும், அதான் நம்மளோட ட்ரிக்கு. ஓகே வாங்க, நம்ம ட்ரிக்கை ஃபாலோ பண்ண மாதிரியே நம்ம பாட்டு ஃப்ரண்ட்டில் போகணும். ஐயோ டி ஆங்கே கைஸ் இந்த ரவுண்ட். ஓகே கைஸ் பரவாயில்ல விடுங்க. வேணுன்ட்டுன்னு போனாங்க கைஸ். ஆனால் தேவையில்லாமல் திடீர்னு ஆங்க போட்டு விட்டானுங்க. சரி ஆங்க போட்டு விட்டானுங்க. நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு? விடுங்க போவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஜுராசிக் ரஷ்ஷா. ஓகே வாங்க போவோம். ஜுராசிக் ரஷ். ஜுராசிக் ரஷ் யாரு? நம்மளோட ஃப்ரெண்டு. அடி வாங்கும் ஏமந்த். ஏன் திடீர்னு அடி? மாயம் என்ன மந்திரம் என்ன? வாங்க கண்டுபிடிப்போம். ஐயா வா வா வா. கல் வருதா கல் வருதா? போடு போடு. அம்மா டைனோசர் அடிக்காது கூடாது. பார்த்தீங்களா நான் பீக் லெவலில் இருக்கேன் இந்த தடவை. அதான் என்ன ஸ்பீடில் போகிறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்க கற்றுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி உழுறதெல்லாம் கற்றுக்காதீங்க. நல்ல விதமாக கற்றுக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாம தான் உழுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. டேய் 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 ஃபஸ்ட்டில் பயணிக்கிறேன்டா நான். அடப்பாவி எனக்கு தூக்கி அந்த சைடு கடைசிட்டானுங்க. இல்லைன்னா நான் தான் ஃபஸ்ட்டு. எடுத்துக்க முடியல தான். என்னப்பா தாத்தா இல்லைன்னா கூட தெரியலையா உனக்கு? போ டக்குன்னு. தாத்தா ஜெயிச்சார்னா எல்லாருக்கும் ஒரு கப்பு வாங்கி தரேன். தெரிஞ்சுதான் கப்பு வாங்கி தரேன்னு சொன்னேன். அட தாத்தா அடப்பாவி. தாத்தா கெத்த காமிச்சிடாரு. தாத்தா ஐயோ கப்புலாம் இல்லை கைஸ், சும்மா சொன்னேன். பா சோ தாத்தா. செகண்ட் ரவுண்ட் சூப்பர் கைஸ். நான் ட்ரிக்கு சொல்கிறேன், எவனையும் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுன்னு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி போங்க. உங்கள் இஷ்டம் கைஸ். அவனுங்க எங்கே வேணாலும் கண்டுபிடிப்பானுங்க. சரிங்களா? நம்ம சும்மா குதிச்சாலே போதும், அவனுங்களே கண்டுபிடிப்பானுங்க. பாருங்கள் நான் பண்ணுறத பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சும்மா குதிக்க வேண்டியதுதான், அவனுங்களே கண்டுபிடிப்பானுங்க அசால்ட்டா. போங்கடா டேய், கண்டுபிடிங்கடா. போங்கடா போங்கடா. நான் தானே உங்களுக்கு பாவம் பார்த்து கண்டுபிடிச்சி தரேன். கற்றுக் கொடுக்க குரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா. வாங்கடா. இப்போ நான் அப்படியே உங்களை தெளிவு விட்றேன்னு பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள், ஸோ சிம்பிள். போங்கடா கைஸ். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஸோ சிம்பிள். தக் லைஃப் ஹேமந்த். எப்படி என்ன போல வருமா? அதெல்லாம் தெரிஞ்சுருந்தா குதிக்கணும். தாத்தா ஷோ காட்டுவார் இந்த தடவை. இல்லை தாத்தாவோட பறக்கலையே சாப்பிடுங்க. இதான என் ஸ்ட்ராட்டஜி. தாத்தா வெளியே போ. நான்லாம் தக் லைஃப் பண்ணுவேன் தாத்தா முன்னாடி. வெளியே போ தாத்தா, பாவம். லாஸ்ட் ரவுண்ட் என்னோட மந்திரம் போடுற ரவுண்டு. சூப்பர் ரவுண்டு. பிவோட் புஷ். இதில் என்னத்தான் மந்திரம் போடுது நான்? அங்கேயும் 3 பேர், இங்கேயும் 3 பேர். வாங்க எப்படி வேணாலும் போவோம். நம்ம அப்படியே உள்ளே இது பண்ணிட்டா போதும். நம்ம ப்ளீஸ் அவன் சரி, அவனுங்க எந்த சைடு தள்ளுறானுங்களோ அந்த சைடு போவோங்க. பாருங்கள் நான் சொல்கிறது ஒன்றி பண்ணுங்கள். அவ்வளோ அவனுங்க வந்து அங்கே மாட்டிப்பானுங்க, அதை விட்டுருங்க. கைஸ் அந்த பன்னி தான் நம்ம கூடயே வருது. இந்த பன்னியை ஒண்டி நம்ம அப்படியே தோக்க வச்சிடணும். டி 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 ஆங்க பண்ணி விட்டீங்கடா. டி அட டி சத்தியமா சா வச்சிருண்டா உங்கள. டி ஏய்
ஏய் தக் லைஃப் ஏமாத்துறா டேய். தக் லைஃப் ஏமாத்துறா. முடியுமா? நடக்குமா? மொத்தம் 4 மேட்சில் 2 மேட்ச் ஜெயிச்சோம், 2 மேட்ச் தோத்தோம். இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். இதில் ஜெயிச்சோம்னா நம்ம வின்னு, தோத்தோம்னா எதிரி டீம் வின்னு. அந்த மாதிரி வச்சுப்போங்க சும்மா. வாங்க ஓகே கைஸ், இதான் நம்மளோட லாஸ்ட் மேட்ச், 5th மேட்ச். வாங்க போடுவோம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5th மேட்ச் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னது? ஸ்பின் கோ ரவுண்டு. சூப்பர் கைஸ், ரொம்ப நல்லா இருப்பீங்களா டேய் ஸ்டம்பிள் கைஸ்காரங்களா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. லாஸ்ட் ரவுண்டு வச்சு செஞ்சுட்டானுங்க. நம்மள வச்சு தான் கைஸ் பயங்கரமாக செஞ்சு விட்டானுங்க. இந்த ரவுண்டை வச்சு செய்கிறானுங்களே. இதுக்கு தான் நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுருப்போம், ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே பாருங்க, முன்னாடி எத்தனை பேர் போகிறானுங்க? 12. நான் லாஸ்ட்டு. ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறவங்களும் லைக் பண்ணுங்கள், நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் நான் ஜெயிப்பேன்னு நினச்சி லைக் பண்ணீங்களோ வாழ்க வளமுடன், நான் ஜெயிச்சிட்டேன். 3வது. வரும்போதே வெடியில போட்டுருவோம், நெருப்புடா அந்த மாதிரி. ஓகே, யார் இந்த 2 பேர்? கைஸ், சேவல் மாதிரி ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறான் ஒருத்தன். அவன் தான் வந்து லாஸ்ட். நிஞ்சா இருக்காரா? ஸோ நிஞ்சா ஜெயிச்சிட்டாரு. சேவலாக இருக்கான். ஸ்பீடி பிக்குன்னு ஒரு அக்காகுது. லிங் லேங்குன்னு ஒரு பையங்கிறான். செகண்ட் ரவுண்ட் ஜுராசிக் ரஷ். ஓகே, வாங்க விளையாடுவோம், அறிவோம், புரிவோம். நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்டார்டிங்லேயே ஹேங் ஆகிடுது, என்ன பண்ணுறது? சொல்லுங்க கைஸ், ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள். என்ன தான் ஹேங் ஆனாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம், அதுதான் ரொம்ப எக்ஸலண்ட். அதை விட ஏய் சும்மா சொல்லடா ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கு ஏன்டா இப்படி தள்ளி விட்டு போகிறீங்க? தெரியாமல் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு விட்டுருங்கடா. போ, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு போகிறேன்னு. உடனே தான் பண்ணுறானுங்க நம்மளை பிடிச்சி. ஏய் என்னாச்சு திடீர்னு ஹேங் ஆகுது ஒரு மாதிரி? கைஸ் கண்ட்ரோல் என்ன விட்டு போதே ஒரு மாதிரி. அதுக்குள்ளே நம்ம குவாலிஃபை ஆகிடணும். பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஆகுது கைஸ். அப்போ வந்துட்டோம். ஒரு நிமிஷம் கம்முன்னு என்ன சரியாயிடும். ஏடா இவ்வளோ தூரமாக ஒருத்தன் கூட வரலையாடா கைஸ்? சேவலை மட்டும் அங்கே போய்க்கிறான். பார்த்தீங்களா, சேவல் ஜெயிச்சிரு. சேவலை யார்? ஓ கல்லுகா, சாரிப்பா தம்பி, சேவல்னு சொல்லிட்டேன். கழுகு ஜெயிச்சிட்டான். 4வது அவன். யார் அந்த 5வது? வாங்க வெளியே. 5வது யாரு? வாங்க வெளியே. 6வது யாரா? ஜெயிச்சிட்டான் கைஸ். நிஞ்சா அவுட் ஆகிட்டான். ஐயோ நிஞ்சா விட்டு போயிட்டே நிஞ்சா. ஓ மை காட், லாஸ்ட் ரவுண்ட். ஜெயிச்சனா வெற்றி, தோத்தனா தோல்வி. சூப்பர் சூப்பர், கை தட்டி எல்லாம் சிரிக்க போறீங்க. நான் பார்த்து இப்போ பிளாக் டேஷ் கிளாசிக். அப்போ எப்பவும் லக்கே இருக்காது. வாங்க பார்ப்போம் ஒன்னாதான் லக்கு இருக்குதுன்னு. பணப்பட்டி யாருக்கு வேணும் வச்சுக்கோங்க. ஐயோ அது குத்துருங்கடா. நிஞ்சாவே எனக்கு ஓகேடா, வேறு ஒன்றுமே எனக்கு வேணாம்டா. டேய் போ, என்ன பண்ணுறீங்க? என்ன பிடிச்சின்னு டேய் தள்ளிப்போடா. நீங்கள் நினச்சிட்டு போவாடா. ஏன்டா எப்போ பார்த்தா ஏன்ட்டா வரீங்க? மட்டும் நான் வந்தேனடா. இனிமே வந்து பிடிச்சி தள்ளி விட்றீங்க. ஸ்டார்டிங்லேயே இதை கொடுக்குறீங்க. பாய் பாய். நான் இந்த ரவுண்டோட வின்னர். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மொத்தம் 5 ரவுண்ட் போட்டதில் 3 ரவுண்ட் நான் வின்னு, 2 ரவுண்ட் தோற்றுருக்கோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலராக பாருங்கள் கைஸ் வீடியோ. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறீங்க கைஸ். பாய் கைஸ்.